ஆலன்னு ஒரு ரூமை திறக்கிறாரு டோரை. ஒரே புகையாக இருக்குது, நம்ம பழைய படத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி. பார்த்துட்டு திடுக்கிறாரு. பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கை கால் மூக்கு எல்லாமே தனித்தனியாக ஏதோ மளிகை கடையில் சாக்லேட் போடுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பயாலஜிக்கல் லேபு போல் இருக்குது. அங்கே ஒரு 3 பேர் ஒரு பாடியை வந்து அறுத்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆலன் வந்து ஒரு சர்ப்ரைஸோடு பார்க்குறேன், என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு அதுக்கு மேலே ஒரு ஷாக்கு. கீழே அங்கே படுத்துருக்கிறதும் ஆலன் தான். இதில் வேறு 2 கண்ணில் ரெட் கலர் 0 வால்ட் பல்ப் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஆலனுக்கு வாந்தியாக வந்துருச்சு. வழக்கம் போல் பகல் கனவு முடிஞ்சது. பார்த்தா பக்கத்தில் நம்ம ஆலிசா அழகாக உட்காந்துருக்காங்க. டேய், இன்றைக்கி நான் இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறேன், பயாலஜி ப்ராஜெக்ட் காமி. ஏன்டி பயமும் பயாலஜி ப்ராஜெக்டா? இப்போ தான் அதை பார்த்து நான் திடுக்கிட்டு கனவு கண்டு வந்திருக்கேன். நம்ம இன்றைக்கி கெமிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆலன் சொல்கிறான். ஆலிஷா, நீ எப்பயுமே ஒத்து வர மாட்டியா, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்லுவேன், மாற்றி எதாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரிவா அப்படின்னு ஒரு ரொமான்ஸ் மூடிக்கு வராங்க. கிஸ்ஸப் போட போகிறாங்க. நடுவில் ஒரு கை. யார் பார்த்தா நம்ம சாரு மைக்கு. முன்னாடி வந்து, டேய் நான் ஸ்கூல் நடத்துகிறேன்னா வேறு எதாவது நடத்துகிறேன்னா, நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு இதாட இடம், பிச்சு போடுவோம் பிச்சு அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாரு. இந்த ஆள் ஒரு நிம்மதியாகவே இருக்க மாட்டேன், நம்மளை மிரட்டுறதே வேலையாக போச்சு. 2 பேரும் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு சரி விட, நாளைக்கு வந்து ஸ்கூலில் என்ன பார்ப்போம். சரிடா டேய், அந்த கிஸ் அடிக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு கன்னத்துலையாக ஒரு கிஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்னத்தில் ஒரு கிஸ்ஸு தங்கம் அப்படின்றான். இது ஒரு கன்னத்தில் ஒரு கிஸ்ஸை கொடுக்குது. அப்பா நல்ல வேலை இப்போ தடுக்கிறதுக்கு ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் சார்ட்டை தூக்கிட்டு இந்த பிள்ளை கிளம்பிருச்சு. ஆலன் பெட்டுக்கு போகிற முன்னாடி நம்ம ஆலிசாவுக்கு மெசேஜை போடுறாரு. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னென்ன ஆச்சு, என்னடி மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறேன் அப்படின்னா, சரி தூங்கிட்டாப்பில் இருக்குது, நானும் தூங்குறேன் அப்படின்னு தூங்க போயிட்டான். லைட் ஆஃப் பண்ணிட்டு தம்பி தூங்குறாப்பில். வழக்கம் போல் கனவு வரும்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. கனவுல தம்பி ப்ரூஸ்லி பிக் பாஸ் படத்தில் ஃபைனலில் வர மாதிரி நடந்து வராப்பில். ஒரே லேபில் ஒரே அட்டையமாக தொங்கிட்டுருக்கு. திருப்பி லேபுக்கே வந்துட்டியா? அங்கே பார்த்தா சரியான சாக்கு. ஆலிசா பேய் மாதிரி கட்டி தொங்க விட்ருக்காங்க. கண்ணெல்லாம் ரெட் லைட் எரியுது, அங்கே பச்சை லைட் எரியுது. அங்கே ரெட் லைட்டு, இங்கே பச்சை லைட்டு. திரும்பி பார்த்தா அங்கேயும் ஆலிசா நிற்கிறான். எத்தனை ஆலிசா? ஒரு ஆலிசாவே சமாளிக்க முடியாதா அப்படின்ட்டு கடைசி அந்த ஆலிசா கழுத்தை பிடிச்சி நெருக்கிற. கனவு முடிஞ்சுது. டைம் எடுத்து பார்த்தா மணி என்ன ஆகிடுச்சு. ஆலிசா வந்து நிறைய மெசேஜை போட்டிருக்கா. இவன் அனுப்பலை, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு திட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. மணி 9:56. ஓடு 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 டைம் ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு போய் நிற்கிறாரு. காதை சொல்லிக்கிட்டு சார்கிட்ட என்ன சொல்கிறதோ, அவன் என்ன சொல்ல போகிறானோ, மைக்கு நம்ம மேலே ஏற்கனவே காண்டா இருப்பானேன்னு கீழே பார்த்தா ஆலிசாவோட நெக்லஸ் அருந்து கிடக்கு. அதை எடுத்து பரவாயில்ல, இதை கூட சமாளிக்கலான்னு பார்த்தா மைக்கு சார் டோரை திறந்து மண்டையில் மடார்னு இடிக்கிறாரு. மண்டையில் ரத்தம் கட்டிருச்சு. ஏன்டா இவன் தெரியாமல் அடித்தானா இல்லை வேணும்னு அடித்தானான்னு தெரியலேன்னு பார்க்குறா. கீழே பசங்களாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வச்சவர் அப்படி ஸ்டைல் பண்ணிக்கிட்டு, சார் பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சுன்னு சிரிக்கிறாரு. அங்கே உள்ளே இருக்கவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் ஆலிசா மட்டும் டென்ஷனாக இருக்கா. நீலாம் திருந்தவே மாட்டேடா, உள்ளே போடா அப்படின்னு மைக் சார் சொல்கிறாரு. தம்பியும் உள்ளே போகிறான். அங்கே ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம மைக் சார் வந்து ப்ராஜெக்ட் இன்றைக்கி என்ன வந்து பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பசங்கள்லாம் கேட்குறாங்க. அதில் நம்ம ஆலிசா பக்கத்தில் வந்துருக்கேன். ஆலிசா மூஞ்சி சரி இல்லை, முறுக்கிக்கிட்டு இருக்காங்க. நெக்லஸ் அறுந்த நெக்லஸை காமிச்சு கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் நோ ரெஸ்பான்ஸ். திருப்பி அந்த அம்மா எழுதுறாங்க, இன்னையோட நமக்கு பிரேக்கப்படா, போடா போயிட்டேடான்னு. அடிப்பாவி, ஒரு 1 hour லேட்டாக வந்ததுக்கு பிரேக்கப்பா. இவர் வந்து 5 நிமிஷத்தில் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. பேக்கில் அவரோட டாலர் மாட்டியிருக்கோம். 2 பேர் ஃபோட்டோ ஹார்ட்டு போட்ட டாலர், அதை காணோம். ஆஹா, நம்ம மேலே காண்டா இருக்காடா அப்படின்னு நினச்சான். ஒரு 1 hour லேட்டானதுக்கு ஒரு ஃபிகரே போச்சு அப்படின்னு ஏஞ்சி போகிறான். அங்கே பார்த்தா அதை விட காண்டு ஏற்றுற மாதிரி நம்ம ஆலிசா மைக் சார்கிட்ட முகையை போட்டுக்கிட்டு இருக்கு. அடடா என்னடா சோதனை மேலே சோதனையாக இருக்குன்னு நம்ம ஆலன் உட்காந்து தலையை பிடிச்சிட்டு தலையே வெடிச்சிரும் போல் இருக்கே அப்படின்னு உட்காந்துருக்காரு. உள்ளே பார்த்தா சவுண்டை காணும். திருப்பி உள்ளே போய் பார்க்குறாரு. மைக் சாரையும் காணும், ஆலிசாவையும் காணும். அடப்பாங்களா எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்து பார்க்குறாப்புல. ட்ராவில் தேடுறாப்புல. இதுக்குள்ளேயே ஆலிசா இருக்கும். ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறாப்புல. தூக்கி பார்த்தா ஏதோ ஒரு அட்டை மாதிரி இருக்குது. அதில் வந்து ஏதோ சீக்ரெட் ரூம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்போ அவனோட ஃப்ரெண்டு ரோஸ் வருது. என்னடா பங்கிட்டுருக்கேன், சார் நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அடிப்பே ஆராய்ச்சியில் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பார். இந்த மாதிரி எனக்கு பிரேக்கப் கொடுத்தா சார் கூட பேசினா எனக்கு தினமும் சார் தான் அவளை தூக்கிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே பார், இதில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குதுன்னு போட்டிருக்கேன். இந்த சீக்ரெட் ரூமை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றா. ரோஸ் அதுக்கு வழி கண்டுபிடிக்கிறது. ஓ பார், இங்கே தான் அந்த ரூம் இருக்குது, நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. சரி 2 பேரும் அந்த ரூமை கண்டுபிடிக்க போகிறாங்க போல இருக்குது. ஓடு ரூமை கண்டுபிடிச்சி சீக்கிரம் ரோஸ் ஆலிசாவை கண்டுபிடிப்போம். போனால் அதில் ஏதாவது பட்டன் இருக்குமான்னு பார்க்குறாங்க. இதுதான் பட்டன். இதை தூக்கி இப்படி வச்சா கது தருவோம். அடப்பாவீங்களா, இதெல்லாம் நம்ம பழைய நம்பியார் படத்தில் இருக்குமாச்சே.
அதுக்கப்புறம் வெளிச்சடிக்குது. உள்ளே ஒரு ரூம் இருக்குது போல இருக்குது. 2 பேரும் உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போகிறாங்க. போய் ஆலிஸா கண்டுபிடிக்கிறோம். வழக்கமாக அவன் கனவுல வந்துச்சு அதே மாதிரி ஒரு ரூமு. ஆலனுக்கு எல்லாமே முன்னாடியே கனவுலேயே வந்துடும் போல இருக்குது. ஆலன் உள்ளே போகிறாரு. மைக்கு நடுவில் வராரு. ஆலன் சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி ரோஸை வாயை பிடிக்கிறான். 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது எட்டி பார்த்தா நம்ம ஆலிஸாவும் மைக்கும் பெரிய பெரிய கோர்ட்டை மாட்டிக்கிட்டு ஒரு டெட் பாடியை முன்னாடி போட்டுக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஆஹா மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கே, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம சிஐடி ஆலிஸா கிளம்புறா. அங்கேருந்து போய் இப்படி பார்க்குறா. அவங்க அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுறாங்க. ஆலிஸாவால் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப பயங்கரமான மறைவேடு தான், கண்டுபிடிக்கவே முடியாது. ஆலிஸா போயிட்டா. வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கடி, நான் ஒரு பேசிக்கிறேன். அங்கே யாரும் இல்லை அப்படின்னு மைக்கிட்ட ஆலிஸா சொல்கிறார். சரி வா நம்ம ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்ட்டு ஆலிஸா எங்கே கிளம்பி போகிறாங்க. இவங்க 2 பேரும் எங்கடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு முடிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் மைக் சார் நம்ம யூரின் டெஸ்ட்டுக்கு பைப் எடுத்து வச்சுருப்போமே அது மாதிரி 5-6 பைப் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாரு. இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா இங்கே ஒரு பெரிய பாடி கிடக்குது. இது யார் பாடின்னு தெரியல. இவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு பார்த்தா நம்ம ஆலிஸாவோட பேக்கும் ஆலிஸாவோட யூனிஃபார்ம் இருக்குது. அவங்க வர சவுண்டு கேட்டுச்சு. உடனே குனிஞ்சாங்க. நான் மைக் சார் வந்துட்டார். மைக் சார் உள்ளே வந்து இவங்க 2 பேரும் கட்டுக்கில் போய் படுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஆமாம் ரொம்ப பயங்கரமான மறைவிட கண்டுபிடிக்கவே முடியாது. மைக் சார் வந்துட்டு என்ன டெட் பாடியை பார்க்குறாரு. யார் பாடியாக இருக்குன்னு தெரியல. ஒரே சஸ்பென்ஸாக இருக்கே. பார்த்து மைக்கு கீழே 2 பேர் படுத்துருக்காங்க. காலையில் மிதிச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தாங்க. அந்த பாடியை காட்ட மாட்டுறாங்க. சார் ஏதோ எடுக்கிறாரு. பழைய படம் மாதிரி ஏதோ ஒரு மைக்கில் பேசுகிறாரு. எல்லாம் இங்கே ரெடி ஆகிடுச்சு வாங்க வாங்க சீக்கிரம் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு போல இருக்குது. சொல்லிக்கிட்டு அவங்கள யாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டது திருப்பி அந்த மைக்கை வச்சுட்டு அப்புறம் ஆலன் என்ன பண்ணுறன்றதை செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம்.